ஹாய் ரேகா. ஜிப்ப போடுறா. மேனேஜர் பார்வையே சரியில்லை. எஸ் சார். செக்ரட்டரி வர சொல்லு. ரேகாவை சொல்றீங்களா? என் செக்ரட்டரிய சொன்னேன். அவங்க இன்னும் வரல. வரல வர வர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. இஷ்டத்துக்கு வரது, இஷ்டத்துக்கு போறது. இதெல்லாம் ஆபீஸா வீடா? சம்பளம் தானே வாங்குறீங்க. பாவம் அந்த பொண்ணு இப்பதான் பாம்பேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு. பாம்பே இருந்தா என்ன, டெல்லியா இருந்தா என்ன, எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். மவுண்ட் ரோட்ல பெரிய ஊர்வலம், அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். ஒருவேளை அதனால லேட்டா வரலாம். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வக்காலத்து வாங்குறீங்களா? பொண்ணுங்கன்னா அனுதாபப்படுவீங்க, கொஞ்சம் பேசினா அக்கறைப்படுவீங்க. ஈன்னு சிரிச்சா போதும் உளுந்து அதுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. டேய், இந்தியா உருப்படாதடா இப்படி எல்லாம் இருந்தா. வீக்னஸ் வீக்னஸ். எப்பவும் மைண்ட் ஸ்டடியா இருக்கணும். உங்கள மாதிரி. ரகு, நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஆபீஸ். நீ பியூன், நான் மேனேஜர். இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி, நான் ஆக்ஷன் எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். போடா. ஆமா, இவன் பங்க்சுவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல படிக்கும் போது டெய்லி இவன் லேட்டா வருவேன், நான் கரெக்டா வருவேன். கரெக்டா வந்த நானு பியூனு, லேட்டா வந்த இவன் மேனேஜர். எல்லாம் நேரந்தே. Good morning, everybody. Hello. பிஎம் உங்களை கூப்பிடாருமா? கோபமா இருக்கார். இல்லையா நந்தி மாதிரி? என்ன ஆசையா நந்தின்னு சொல்லிட்டு போறியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கிறேன். சார், கூப்பிட்டீங்களா? பரவாயில்ல. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் டவுன். தேங்க்யூ. மிஸ் ரேகா, உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான செக்ரட்டரி பாம்பேல இருந்து வந்ததுக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. அப்படி எல்லாம் இல்ல. பொதுவா இந்த ஆபீஸ்லயும் மேனேஜருங்க சொல்றது பஞ்சுவாலிட்டி முக்கியம்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. பஞ்சுவாலிட்டி முக்கியமே இல்ல, பண்ற வேலைதான் முக்கியம். சில பேர் கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ வாஷ் பண்ணி பவுடர் பூசி கண்ணாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபைல் எடுத்து வச்சா ஃபைலுக்கு அடியில குமுதம், ஆனந்த விகடன், ஜெமினி சினிமா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஆனா சில பேர் 9:45 10 மணிக்கு வந்தாலும் வேலையை கரெக்டா பார்ப்பாங்க, உங்கள மாதிரி. இப்ப சொல்லுங்க, பஞ்சுவாலிட்டி முக்கியமா, பாக்குற வேலை முக்கியமா? இப்ப சொல்ல வேண்டாம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, நீங்க ஓகே சார். சார், எஸ். இன்னைக்கு ஈவினிங் நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ட்டிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. வெரி குட். அதான் சின்சியரிட்டி. அதனாலதான் சொல்றேன், நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வரலாம், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போலாம். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஆபீஸ்க்கு எந்த நஷ்டமும் இல்ல. தேங்க்யூ சார். வெல்கம். அப்பா, ரேகா, ரேகா, பியூட்டிஃபுல் கேர்ள். ஏய், சேது.
சரி எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பலாம். எனக்கு இருக்கிற ஒரே நீ தானடா. ஏய் வாடா, இந்த கார்ல கொடுத்து விட்டுரு வாடா. கார் அந்த பக்கம். ஆஹா அப்படியா? 1 மினிட். எங்கட காரு? அந்த பக்கம் இருக்கு, வா போலாம். எங்க போலாம்? கார் பக்கம். ஏய் ஏய் யாரா வேணும் பாக்குறவ? எது எங்கடா? எப்படி அங்க இருக்காரு? வேண்டாம் ரகு, வேண்டாம். வா 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 போலாம். வா 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 போலாம். உடம்பு வா. ஏய் சேது, என்ன? நான் ஊதுறேன், வாசனை அடிக்குதான்னு பாடுறேன். வேண்டாம், நானும் குடிச்சிருக்கேன், நீயும் குடிச்சிருக்க, என்னால கண்டுபிடிக்க முடியாது. போற வழியில ரவுண்ட் ஆனால போலீஸ் நிப்பான், அவங்கிட்ட ஊதி காட்டு, அவன் கரெக்டா சொல்லுவான். ஏய் போலீஸ் நான் பாத்துக்கிறேன்டா. இது வர்றா, ஊதுறேன். இது ஊதுதல் இல்ல, உரியுதல். ஏய் பட்டு அடிச்சிருக்க, கொட்டையும் போட்டிருக்க, ஒன்னும் நம்ப முடியாதுடா. சரி சரி வாங்க, கார் கிட்ட போலாம். இதுக்கா கார் கிட்ட போனோம்? கார் நம்ம கிட்ட வராது, நம்ம தான் போகணும். நீ வேணா போட, நான் கார் கிட்ட போறேன். எங்க கார்? ஏய் எங்க கார்? இதோ. ஓ ஐயோ. ஐயோ, குடிச்சது லட்சுமிக்கு தெரியக்கூடாது. ஏக்காவுக்காக குடிச்சு லட்சுமி கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. என்னங்க அங்க என்ன பண்றீங்க? அது வந்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனால ஹால்ல படுக்கலான்னு தான். நீங்க ஹால்ல படுக்கும்போது நான் உள்ள படுத்தா நல்லா இருக்காது, நானும் வரேன். நான் ஹால்ல படுத்தா யாரு கோச்சுக்க போறாங்க? இப்ப நீங்க உள்ள படுத்தா தூக்கம் வராதா என்ன? வரும். வரும்ல, அப்போ வந்து படுங்க. சரி போங்க. அச்சோ. என்னங்க என்னங்க, ஏன் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க? இந்த பக்கம் திரும்பி படுங்க, உங்க மூஞ்சியை பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எனக்கு வராது. என்னது? எனக்கு தூக்கம் வருமா? விடு. இப்ப நீங்க இந்த பக்கம் திரும்ப போறீங்களா இல்ல நாங்க வரட்டுமா? இல்ல இல்ல, நானே திரும்புறேன், படு. என்ன ஒரு நாத்தம் அடிக்குது? அது பக்கத்துல சாக்கடை ஓடுது. அப்படி தெரியலையே. போன் ஊதுங்க, நல்லா ஊதுங்க. நீங்க சாராயம் குடிச்சிருக்கீங்க? இல்ல அது விஸ்கி. அதுவும் கலர் சாராயம் தான். பாரம் சரக்கு எல்லாமே ஒண்ணுதான். மாமா. லட்சுமி லட்சுமி, அப்பா வந்து இந்த நிலைமையில என்ன பார்த்தாரு, வீட்டை விட்டு போடான்னு சொல்லிடுவாரு. இந்த பாரு, நான் உன்னை விட்டு 2 நாள் இருந்துருவேன், ஆனா நீ என்ன விட்டு 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. லைட்டா ஆஃப் பண்ணிட்டுமா? சிந்தனை செய், யோசிச்சு பாரு. முடியாது, நீங்க ஹால்ல போய் படுங்க. அப்ப நீ வந்து படு. முடியாது. நான் போகணுமா? சரி. லட்சுமி, அப்பா திட்டுவாரு, நான் இங்கே படுத்துக்கிறேன், பிளீஸ்.
ஏய் என்ன வெளியே போக சொல்லிட்டியா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன தப்பு ஸ்மாலா போட்டுக்கினேன். சும்மா இருந்தவன பலவீனப்படுத்திட்ட. ஏய் என் அன்பு உனக்கு இப்ப தெரியாது. நான் ஒரு சத்திய வேந்த, ஏகபத்தினி விருத, உத்தம புருஷன். அது நீங்க சொல்லாதீங்க, விடிஞ்சது நான் சொல்றேன். சரிதான் போடி. ஐ கோ, யூ ஸ்டே. லக்ஷ்மி மாமா போயிட்டேன்.